Hi friends, நேத்து போட்ட வீடியோட கண்டினியூஷன் vlog தான் பார்க்க போறீங்க. இப்போ நாங்க பெரிய அண்ணா வீட்டுக்கு வந்துட்டோம். பாபி நாங்க வரதுக்குள்ளே நைட் டின்னருக்கு பரோட்டாக்கு மாவு எல்லாமே மிக்ஸ் பண்ணி பரோட்டாக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சோ பாபிக்கு பரோட்டா செய்யறதுக்கு நாங்களும் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானா அதுக்கப்புறம் எங்க சின்ன பாபியும் வந்திருந்தாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பையனா பாபிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். டின்னர் ப்ரிப்பேர் பண்ணதுமே எல்லாமே பேக் பண்ணி எடுத்துட்டு போய் பீச்ல உட்கார்ந்து சாப்பிடலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். மெரினா பீச் பாத்தீங்கன்னா இங்க இருந்து பக்கம்னா ஒரு 5 மினிட்ஸ்லயே பாத்தீங்கன்னா மெரினா பீச்சுக்கு ரீச் ஆயிடலாம். அவ்வளவு கிட்ட தான் பாபி வீடு இருக்கு. பரோட்டாக்கு சைட் டிஷ்ஷா பாத்தீங்கன்னா சிக்கன் உருளைக்கிழங்கு போட்டு பாபி கிரேவி செஞ்சிருந்தாங்க. மாமனார் பாத்தீங்கன்னா சிக்கன் சாப்பிட மாட்டாங்க. அவருக்காக முட்டை பொடிமா செஞ்சு எடுத்துக்கணும். சோ குக் பண்ண பரோட்டா அதுக்கப்புறம் கிரேவி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி பேக்ல போட்டு எடுத்துக்கணும். அண்ட் அது கூடவே கரண்டி பேப்பர் எல்லாம் எடுத்துக்கணும். பேப்பர் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுமே டஸ்ட்பின்ல போட்டுடலாம்னு சொல்லிட்டு நான் இது எல்லாமே பேக் பண்ண டைம்ல பாபி ரூமுக்கு போயிட்டு பீச்ல விரிச்சு உட்காரதுக்காக பாத்தீங்கன்னா பெட்ஷீட் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. எல்லாமே பேக் பண்ணதுமே பசங்களையும் ரெடி பண்ணி பாத்தீங்கன்னா கீழே அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் நாங்களும் ரெடி ஆயிட்டு பாத்தீங்கன்னா கீழே போயாச்சு. நைட் டைம்ல பீச்ல உட்காந்து சாப்பிடுறது பாத்தீங்கன்னா ரொம்பவே ரிலாக்ஸா இருக்கும். நீங்க இந்த மாதிரி சாப்பிட்டுருக்கீங்களான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டினியூஷன் நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று போட்ட வீடியோட கண்டினியூஷன் vlog பார்க்கலாம். டின்னர் எல்லாமே பேக் பண்ணி பீச்ல வந்து சாப்பிட போறோம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ எல்லாமே பேக் பண்ணி மெரினா பீச்சுக்கு எடுத்துட்டு வந்துட்டோம். பாபி வீட்லேருந்து மெரினா பீச் ரொம்பவே கிட்டன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ டிராஃபிக்கும் எதுவுமே இல்லை, நைட் டைம்ன்றதால ரொம்பவே குயிக்காகவே வந்துட்டோம். ஸோ பீச்சுக்கு வந்ததுமே வீட்லேருந்து 2-3 பெட்ஷீட் எடுத்து வந்தோம். அது விரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்துச்சு. மேரேஜ்க்கு முன்னாடி ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்ல ஸ்கூல் லீவ் விடுவாங்க இல்லையா, லைக் நியூ இயர், பொங்கல், அந்த மாதிரி டைம்ல அம்மா, பெரியம்மா, சின்னம்மா 3 பேரும் சேர்ந்து பிரியாணி, பரோட்டா, இட்லி, சாம்பார் இந்த மாதிரி குக் பண்ணி ஒரு 11 o'clock கிளம்பிடுவோம். பீச்சில் போய் உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு மார்னிங் டைம்ல பார்த்தீங்கன்னா அவ்வளவா கூட்டம் இருக்காது. அதனால மார்னிங்கே கிளம்பி போட்ல உட்காந்து தான் சாப்பிடுவோம். எல்லாரும் ஷேர் பண்ணி அந்த ஞாபகம் வந்துருச்சு இப்போ. அண்ட் இப்போ பசங்களுக்கு ஊட்டி விட்டு நாங்களும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நைட் டைம்ல கடல் தண்ணி ப்ளூ கலர்ல இருக்கும்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கா இருந்தது. அந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சு தான் போய் பார்த்தேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நார்மலா தான் இருந்தது. ஆக்சுவலி அண்ணா தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியா போச்சு மாஷாஅல்லாஹ். தென் எல்லாமே பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு போற வழி சூடா டீ குடிச்சிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு கடையில நிப்பாட்டி டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பையா வீட்டில் நெக்ஸ்ட் டே மார்னிங் எட்ட vlog தான் பார்க்க போறீங்க. நேற்று நைட் மெரினா பீச் போயிட்டு வந்தோம் இல்லையா. போயிட்டு வந்து பசங்கள்லாம் தூங்க வச்சுட்டு நாங்கள் தூங்குறதுக்கு 1 o'clock மேலே ஆயிடுச்சு. ஏதாவது புடி இடத்துல படுத்து தூங்கினா பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ சீக்கிரமா தூக்கம் வரவே வராது. ரொம்ப நேரம் ஆகும் நான் தூங்குறதுக்கே. ஜயான் குட்டியும் சேம் என்ன மாதிரியே நைட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் தூங்கினாங்க. மார்னிங் சீக்கிரமாகவே இருந்துட்டாங்க. ஜயான் குட்டிக்கு மார்னிங் எல்லாருமே டீ பிஸ்கெட் ஊட்டி விட்டுருணும், இல்லைன்னா அன்னைக்கு டே ஃபுல்லாகவே பண்ணி அழுதுட்டே இருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே டீ செஞ்சு தந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் செய்யலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பெரிய பாபியும் சின்ன பாபியும் சேர்ந்து இட்லி தோசை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஒச்சக்கடலை சட்னி செஞ்சு வச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டேன். ஸோ குக் பண்ணதுமே டஸ்ட்கான் விரிச்சு எல்லாமே எடுத்துன்னு வந்து வச்சதுக்கு அப்புறம் அங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா மாடி மேலே கால் வலின்னு சொல்லிட்டு இறங்க முடியாது. அவங்களுக்காக எடுத்துன்னு போய் தந்துட்டு அதுக்கப்புறம் பசங்க வந்து இட்லி வேணும்னு சொல்லியிருந்தாங்க. பசங்க எல்லாருக்குமே இட்லி போட்டு தந்துட்டு நாங்கள் வந்து தோசை சாப்பிட்டோம். நைட்டு செஞ்ச சிக்கன் கிரேவியும் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. அதுவுமே சூடு பண்ணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெசல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு பாபி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேரேஜ் ஃபோட்டோஸ்லாம் காட்டிட்டு இருந்தாங்க. அதுதான் பார்த்துட்டு இருக்கேன். இதோட ஃபைனல் கண்டினியூஷன் vlog நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அண்ணா வீட்லேருந்து ஃபைனல் கண்டினியூஷன் vlog தான் பார்க்க போறீங்க. மதியம் லஞ்சுக்கு பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு மட்டன் ஒரு 4 kg வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்படியே சிக்கனும் வாங்கிட்டு வந்தாங்க, சிக்கன் 65 செய்யறதுக்காக. ஸோ பிரியாணி செய்யறதுக்கு தேவையான தக்காளி வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு வழியாக செஞ்சுட்டு இருந்தோம். தக்காளி பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி தின்னேன். பாபி 2 பேரும் சேர்ந்து வெங்காயம் புதினா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து செய்யறதால வேலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமா முடிஞ்சிடும். வேலை செஞ்ச மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது. சிக்கனும் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. சிக்கனும் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி மசாலாலாம் தடவிட்டு சிக்கன் 65 ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பசங்களுக்கு சிக்கன் லெக் பீஸ் தான் ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு பசங்களுக்காக சிக்கன் லெக் பீஸ் நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணேன். நான் சிக்கன் 65 ஃப்ரை பண்ற டைம்ல பாபியும் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2 பாபியும் சேர்ந்து தான் பிரியாணி செஞ்சிருந்தாங்க. பிரியாணி பார்க்கறதுக்கு ரொம்பவே உதிரி ரொம்பவே சூப்பரா வந்திருந்தது. நான் 2 பாபியும் எப்படி பிரியாணி செய்யறாங்கன்னு வீடியோ ஷூட் பண்ணலான்னு இருந்தேன். அதுக்குள்ள ஜயான் குட்டி பார்த்தீங்கன்னா செம்ம தூக்கத்துல அல்வா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால அவனை தூங்க வைக்க போயிட்டு வந்து பார்த்தா அதுக்குள்ள பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிரியாணி செஞ்சதுமே அங்கிள் மேலே இருக்காங்கன்னு சொல்லி இல்லையா, கால் வலி கீழே இறங்க முடியாதுன்னு அவருக்கு ஃபர்ஸ்ட் போட்டு தந்துட்டு அதுக்கப்புறம் நாங்களாம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு எல்லாமே எடுத்துட்டு போயிட்டோம். ஆக்சுவலி பாபி வீடு பார்த்தீங்கன்னா டோட்டலா 3 ஃப்ளோர் இருக்கு. மிடில் ஃப்ளோர்ல தான் கிச்சன் இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து ஹால் மாதிரி. ஸோ ப்ரிப்பேர் பண்ண எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹால் கிட்ட வந்து வச்சுட்டோம். ஸோ இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, ரைட்டா, சிக்கன் 65. ஸோ எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுமே ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சில்லுன்னு எல்லாரும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அருண் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே போட்டுட்டு வந்துட்டு ஈவினிங் எக்ஸ்பிரஸ் அவனி பார்த்தீங்கன்னா பக்கத்துல தான் இருக்கு, போலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பட் மழை வர மாதிரி இருந்தது, அதனால போக முடியல. நெக்ஸ்ட் டைம் போலான்னு சொல்லி பிளான் மாட்டிக்கிட்டோம். தென் நாங்களும் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன். வீடியோ பிடிச்சினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.